iMath யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் 12ஆம் வகுப்பில் இப்போது எட்டாவது சாப்டர் வந்து ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்குது, 2 பயிற்சி மட்டும்தான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருந்து தான் நிச்சயமாக நமக்கு ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் கேட்டாகணும். 5 மார்க்கு டவுட்டு தான். ஸோ 2 மார்க் 3 மார்க் தான் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமான சம்ஸ் மெயினாக பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த தோராய மதிப்பு கண்டுபிடித்து அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்குது, சரியா? லீனியர் அப்ராக்சிமேஷன், நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பயன்படுத்தி தான் நம்ம போடுறோங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸு, சரிங்களா? நேரியல் தோராய மதிப்பீடு, லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் போகிறது, சரிங்களா? ஸோ அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பழை, சார்பழை, சதவீத பிழை, ஸோ அந்த எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்க்குறோம். அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், வந்து பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழில் கொஷின்ஸ் பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸோட தொடர்ச்சி. அதுக்கு செகண்ட் எக்ஸசைஸ் 8.2, சரிங்களா? வகையீடு டிஒய், ஸோ வகையீடை பயன்படுத்தி போகிறது டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஒவ்வொரு சம்ஸாக இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக முக்கியமான சம்ஸை பார்க்கலாம், சரிங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 8.1. let f of x equal to cube root of x, find the linear approximation at x equal to 27, use linear approximation, தோராய மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டேன். கியூப் ரூட் ஆஃப் 27.2க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும், முப்படி மூலம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ முப்படி மூலம் அப்படின்றதுனால இந்த 27.2க்கு மேலே எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணிங்க. எக்ஸ்ன்னு போட்டால் x பவர் 1/3. இதை ஒன்று வகையிடுங்க. எக்ஸ் பவர் என்ன வகையிட்டா என்ன வரும், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இதான டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்போ 1/3 x பவர் மைனஸ் 2/3 வரும், சரிங்களா? இதில் எது எக்ஸ் நாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ கொடுத்தா நமக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக வருமோ, இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு எதை கொடுத்தா நமக்கு கியூப் ரூட் 33 எடுக்க முடியுமோ அதான் எக்ஸ் நாட்டு. அப்போ 27 கொடுத்தா எடுக்க முடியும். அப்போ மீதி எவ்வளோ குறையுது அப்படின்னா அதான் டெல்டா எக்ஸ் 0.2 இல்லையா? ஓகேங்களா? அப்போ ஓவரால் ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸ் வந்து 27.2 வரும். ஓகே, அப்போ எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சேன் இல்லையா? இப்போ இந்த கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினில் எக்ஸ் நாட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் 27 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 27க்கு முப்படி மூலம் எடுத்தால் 3 தான் வரும். ஏன்னா 27 3 கியூப்னு எழுதலாம். அதுக்கு அடுக்கு 1/3 இருக்குதால ரெண்டுத்தையும் கேன்சல் ஆச்சுன்னா 3 வரும் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்ல, வகைட்டு இருக்கலாம். இதில் அதே 27 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 27 சப்ஸ்டிட்னா 1/3, 27 பவர் மைனஸ் 2/3. இதை ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணணும் என்ன வரும்னா 1/3 இருக்குது. இந்த 27 பை மைனஸ் 2/3 வந்து 1/27 பவர் பிளஸ் 2/3 எழுதலாம். இந்த 27 3 கியூப்னு எழுதலாமா, அதுக்கு பவர் 2/3 எழுதும்போது இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 3 ஸ்கொயர் பண்ண 9 வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் 9 வரும். 9 × 3 வந்து 27. அப்போ 1/27 வரும். எது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ ஃபார்முலாவில் போட்டால் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலானா லீனியர் அப்ராக்சிமேஷன் எல் ஆஃப் எக்ஸ், அதாவது நேரிய தோராய மதிப்பீட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பாருங்க, எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இதான் ஃபார்முலா, எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இருந்து 3ன்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் 1/27 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸ்ன்றது என்ன தெரியுங்களா? அவங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, 27/2 தான் கொடுக்குறாங்க, அதான் எக்ஸ். அதுலேருந்து எக்ஸ் நாட் வந்து 27 கழிச்சோம்னா 0.2, அவ்வளோதான். இப்போ இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 0.2/27, சரிங்களா? என்ன பண்ணலாம், நம்ம 10ஆல் பெருக்கி வகுத்துற 2 ஆகிடுது. 10ஆல் பெருக்கி வகுத்தா 2/270 வரும். 2/270 வகுக்கணும். பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சா ஒரு 0 சேர்க்கலாம், 20. மறுபடியும் பாயிண்ட் வச்சா மறுபடியும் 200. மறுபடியும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், அப்போ தான் 2000. அப்போ 2 0 வரும். அதுக்கடுத்து 74 வரும், சரிங்களா? அப்ராக்சிமேட்டா அதை 3 கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 3.0074. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 27.2ஓட அப்ராக்சிமேட்டான முப்படி மூலம் கியூப் ரூட், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்து வர சம்ஸ் போகணும் பாருங்க, லீனியர் அப்ராக்சிமேஷனை பயன்படுத்தி, அதாவது நேரிய தோராய மதிப்பீட்டு முறை, சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட மதிப்பு எக்ஸாம்பிள் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இந்த 3 செம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சரி, முதல்ல 123 எடுத்துக்கலாம். முதல்ல 123 எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது பார்க்கணும். அதாவது எது வந்து எக்ஸ் நாட்டு, புரியுங்களா, எது டெல்டா எக்ஸ், இப்படி பிரிக்கணும், அதான் முக்கியம். எக்ஸ் நாட் எப்படின்னா இது இந்த 123 இருக்கு இல்லையா, அதுக்கு நியரில் அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். அதுக்கு முப்படி மூலம் எடுக்கிற மாதிரி, சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து பவரில் 1/3 இருக்கு இல்லையா, 2/3 இருக்கு. பட் நமக்கு அந்த 1/3 தான் கேன்சல் ஆகும். அப்போ அது என்ன பண்ணலாம், 125 - 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ போன சம்மில் எப்படின்னா 27 + 0.2ன்னு பிரித்தோம். ஏன்னா அது அதிகமாக இருந்தது, இது கம்மியாக இருக்கிறதுனால கழிக்கிறோம். 125 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நம்ம எக்ஸ் நாட் வந்து 125
டெல்டா எக்ஸ் வந்து -2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, -2ன்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா, பாருங்க எக்ஸ் வந்து 123, ஆனால் எக்ஸ் நாட் வந்து 125, டெல்டா எக்ஸ் வந்து -2. அந்த டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்குல்லையே அதுதான் டெல்டா எக்ஸ்னு எடுத்துக்கும். சரி, எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படியே கொஸ்டினே போடும். 125 போட்டிங்கன்னா 125 போட்டால் என்ன வரும், 125 எப்படி தெரியுமா அதில் தான் இதை 5 கியூப்னு எழுதலாம். 5 கியூப் பவர் 2/3. இந்த 3 கேன்சல்னா 25ன்னு ஒரு 5 ஸ்கொயர் பண்ண 25. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ 25. அதேமாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், அப்போ இதை வகையிடுங்க. இந்த இடத்துல இந்த 123 அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுங்க. எக்ஸ்ன்னு போட்டால் என்ன வரும்னா எக்ஸ் பவர் 2/3. இதை வகையிட்டா என்ன வரும்னா 2/3 எக்ஸ் பவர் 2/3 -1. அப்போ என்ன வரும்னா 2/3 எக்ஸ் பவர் -1/3 வரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, 125 போடுங்க, எக்ஸ் நாட் போடுங்க. 125 போட்டிங்கன்னா போட்டுக்க 125 பவர் -1/3. ஆக்சுவலாக அந்த 125 பவர் -1/3 இருக்குல்ல, அதை கீழே கொண்டு போனால் 1/125 பவர் +1/3 ஆகிடும். அப்போ 5 கியூப், அதை 5 கியூப்னு எதுனா கேன்சல் ஆச்சுன்னா 5ன்னு ஒரு ஆன்சர். ஏற்கனவே 2/3 இருக்கு, இது ஒரு 1/5 பெருக்குனீங்கன்னா நமக்கு 2/15ன்னு வரும். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் 2/15. இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ன்றது 123. என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அது அதான் அந்த டிஃபரன்ஸ் வரும். அந்த டெல்டா எக்ஸ்ன்னு சொல்றல அது போடணும், வேற ஒன்றும் இல்லை. டெல்டா எக்ஸ் வந்து -2, அப்போ இது -2 பண்ணணும், அவ்வளோ. அதை 123 125 கழிச்சு போடணும், அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா அதாவது 25 -4/15 வரும். இதை கழிச்சு போட வேண்டியதான். 4 15 வகுத்துனா -0.2665 667. அது கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 24.733 அப்ராக்சிமேட்லி, தோராயமாக அப்படின்னு வரும். அடுத்தது அதில் செகண்ட் ஸ்டெப் பாருங்க. 4th ரூட் ஆஃப் 15க்கு 4 படி மூலம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ 15க்கு 4 படி மூலம் எடுக்க முடியாது. அப்போ அதை என்ன பண்ணலாம், 16ன்னு எழுதலாம். 16க்கு 4 அப்போ 16 -1. அப்போ இங்கே எக்ஸ் நாட் வந்து 16, டெல்டா எக்ஸ் வந்து -1 அப்படின்னு எடுத்து. சரிங்களா, ரைட். இப்போ அதை வகையிட வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல 15 இருக்குதுல, எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 1/4. இது வகையிட்டனா 1/4 எக்ஸ் பவர் 1/4 -1. அப்போ என்ன 1/4 எக்ஸ் பவர் -3/4 ஆகிடும். சரிங்களா, இப்போ இதில் என்ன பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ரெண்டுமே போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 16ன்னு போட்டால் 16க்கு 4 படி மூலம் எடுத்தால் என்ன வரும், 2 வரும். 2 பவர் 4ன்னு எழுதுனா 4 கேன்சல் ஆச்சுன்னா 2 வரும். சரிங்களா, அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், இப்போ இந்த எக்ஸ்னா 1/4 -3/4 இருக்கு இல்லையா எக்ஸ் பவர், அதில் என்ன பண்ணுறோம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க. 1/4 அங்கே எக்ஸ் இருக்கிறதுல 16 பவர் -3/4. அதை மாற்றலாம் எப்படின்னா 1/4 அந்த 16 -3/4 வந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம்னா 2/4 +3/4 எழுதுனா கேன்சல் ஆச்சுன்னா 2 கியூப்னா 8 வரும். அதான் போட்டிருக்கோம். 1/4 × 1/8 1/32 வரும். அவ்வளோதான். எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 2 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் 1/32. இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்து -1ன்னு போட்டுக்கலாம் அப்படியே. சரியா, ஏன்னா 15 -16 -1. சரிங்களா, -1 × 1/32 வந்து -1/32 ஆகிடும். அப்போ 2ல் 1/32 கழிச்சுனா அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 1 32ஆல் வகுத்தோம்னா -0.03125. அதை 2லேருந்து கழிச்சோம்னா ஆன்சர் வந்து 1.96875 அப்ராக்சிமேட்லி. அடுத்தது 26க்கு இதுவும் அதே மாதிரி தான். 26க்கு முப்படி மூலம் தெரியாது. அப்போ 27 ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் அதை. சரிங்களா, 27 -1ன்னு எழுதி அதே மாதிரி போட வேண்டியதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 27 போட்டணும். கொடுத்துருக்க கொஸ்டின்ல அப்படியே 27ன்னு போட்டால் என்ன வரும், 3ன்னு தானே ஆன்சர் வரும். 27 முப்படி மூலம் தான் 3. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது இதை வகையிட்டு அப்புறம் போடணும் பாருங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், எக்ஸ் பவர் 1/3ன்னு வச்சுக்கணும். அதை வகையிட்டு அந்த ஆன்சர் வரும். அதில் நீங்கள் 27ன்னு போடணும். போட்டிங்கன்னா 1/9ன்னு வரும். எப்படின்னா அதை 1/27 பவர் +2/3 எழுதும். இதை 3 கியூப்னு எழுதுனா கேன்சல் ஆச்சுன்னா மீதி 3 தான் இருக்கும். 3 ஸ்கொயர் 9. ஏற்கனவே பக்கத்தில் இங்கே ஒரு 9 இருக்கு இல்லையா, 3 இருக்கு இல்லையா, 9 3 27 1/27 வரும். ஸோ ஏற்கனவே இதே மாடல் நம்ம போட்டிருக்கோம். 27/2ன்னு போட்டோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் அது. அவ்வளோதான். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தான். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 3 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் 1/27. இதுக்கு வந்து என்ன வரும்னா -1 வரும். அப்போ 3லேருந்து இந்த -1/27 கழிக்கணும். நமக்கு 2.963 அப்ராக்சிமேட்லி கிடைக்கும், தோராயமாக. ஸோ அடுத்தது இதே மாதிரி தான் வந்து போடணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம்மில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் -5x + 12. எக்ஸ் நாட் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் நாட் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ அந்த எல் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கொடுத்துரு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இதான ஃபார்முலா. அப்போ அந்த எல் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலாக்கு தேவையானதான். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தேவை.
எக்ஸ் நாட் டூன்னு கொடுத்ததுனால அப்போ கொடுத்துருக்கிறதுல அப்படியே டூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்து 10 வருது. அது மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இதை வகைட்டுன்னு வச்சு எக்ஸ் கியூப் பண்ணால் 3x ஸ்கொயர் மைனஸ் 5x பண்ணால் மைனஸ் 5 ப்ளஸ் 12 பண்ணால் 0. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும் இந்த வகைட்டு இருக்காங்க 3x ஸ்கொயர் மைனஸ் 5 வகைட்டு இருக்காங்களா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதில் மறுபடியும் என்ன பண்ண 2ன்னு போடணும். அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ அதுக்கு 7ன்னு வருது ஆன்சர். இது எல்லாத்தையுமே ஃபார்முலாவில் போடணும். இது பாருங்க ஃபார்முலா பாருங்க எல் ஆஃப் எக்ஸ் அதாவது எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இதில் எல்லாமே தெரியும். எது தெரியாது எக்ஸ் மட்டும் தெரியாது. ஏன்னா அவங்க கொஸ்டின் எக்ஸ்னே கொடுத்துக்கிறதுனால தெரியாது. அதனால அதை தவிர்த்து மீதி எல்லாம் போட்டாச்சு. 10 + 7 × x - 2 இது அப்படியே உள்ள பேர் மல்டிப்ளை பண்ணுங்க 7x - 14. அப்போ 7x இந்த 10 14 பண்ணா -4 இதான் ஆன்சர். இப்போ நமக்கு x ஏதாவது வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம இந்த x இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா அதோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இதே தான் வந்து அடுத்தது g dash of x g of x ன்னு கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி வகையிட வேண்டியதான். வகையிட்டு சப்ஸ்டிட் பண்ண அதே மாதிரி h of x ன்னு கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி u/v மெத்தட்ல வகையிடணும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த செகண்ட் சம்பர் ரூட் எக்ஸை வகையிட்டா என்ன வரும்னா 1/2 ரூட் எக்ஸ் ஞாபகம் வச்சு 1/2 ரூட் எக்ஸ். அப்போ இதை வகையிட்டு என்ன வரும் 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 இன்ட்டு இந்த ரூட்டுக்குள்ள இருக்க நம்பரையும் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x பிளஸ் 9 பண்ணால் 0. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x/ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது அதுலேருந்து எக்ஸ் நாட்டோட வேல்யூ -4 இல்லையா அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் நாட் அப்படியே போட்டிங்கன்னா இதில் -4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஆகிடும். 25 ரூட் எடுத்தால் 5. அப்புறம் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண இதில் -4 போட்டிங்கன்னா -4 அதே மாதிரி 25 -4/5 வரும். அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணலாம் ஃபார்முலாவில் லீனியர் அப்ராக்சிமேஷன் சரிங்களா நேரிய தோராய மதிப்பீட்டு முறை ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டேன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி h of x u/v மெத்தடில் பண்ணணும். சரிங்களா? இந்த v வந்து ஸ்கொயர் பண்ணிங்க x + 1 ஹோல் ஸ்கொயர் x + 1 வச்சுக்கிட்டு x வகையிட்டா 1 மைனஸ் x வச்சுட்டு x + 1 வகையிட்டாலும் 1 தான். ஏன்னா x + 1 பண்ணீங்கன்னா x பண்ணால் 1 + 1 பண்ணால் 0 1 தான் வரும். அவ்வளோதான். அதையும் சிம்பிளை பண்ணிக்கணும். அது வந்து h dash of x0 முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா x0 1 கொடுத்துறாங்க 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1/2 வரும். இந்த இடத்துல h dash of சப்ஸ்டிட் பண்ணால் 1/4 வரும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது 1 + 1 2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 வரும். இதுக்கு 1/2 அவ்வளோதான். எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் ஃபார்முலா. அவ்வளோதான். h of x0 plus h dash of x0 into x minus x0 அப்படி. இங்கே x மட்டும் நமக்கு தெரியாது. அதனால அது x மட்டும் அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிழை வரசம். அதாவது the radius of circular plate ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு பிளேட் இருக்கு. 12.65 cm instead the actual length 12.5. அதாவது அதோட உண்மையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 12.5 தான். ஆனால் இவங்க 12.65 மெஷர் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னா 12.65க்கும் 12.5க்கு எவ்வளோன்னா 0.15 வந்து வித்தியாசம். கரெக்டுங்களா? சரி. இப்போ இதுக்கு அப்சல்யூட் எரர் தனிப்பிழை சார்பிழை சதவீத பிழை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல அதுக்கான ஃபார்முலா பார்க்கணும் இல்லையா? சரி பாருங்க. முதல்ல வந்து தனிப்பிழை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. அதோட உண்மையான மதிப்பு. சரிங்களா? அதோட உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுலேருந்து அதோட தோராய மதிப்பை கழிக்கணும். சரிங்களா? அப்போ முதல்ல வந்து இது வந்து வட்டம் அப்படின்றதுனால சர்க்கிள்ன்றதுனால πr² ஏரியா பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து πr². அதை முதல்ல வகையிடலாம். வகையிட்டா என்ன வரும்னா 2πrன்னு வரும். ஏன்னா பை வந்து கான்ஸ்டன்ட் r² பண்ணால் 2r அப்போ 2πrன்னு வரும். சரிங்களா? 2πr அப்போ dA/drன்னு வரும். dA/dr = 2πrன்னு வரும். இந்த dr கிராஸ் பண்ணிங்கன்னா 2πr × dr. இந்த 2πr வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். r வந்து 12.5 தான் r. எரர் வந்து எவ்வளோ வித்தியாசம் இந்த டிஆர்னு இருக்குல்ல அதான் எரர் வந்து 0.15 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பைனே வச்சுக்கலாம். ஆன்சர் பண்ணால் 3.75 cm² வரும். கரெக்டுங்களா? இது வந்து என்னன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக சேஞ்சஸ் இன் ஏரியா தோராயமாக கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ஆனால் உண்மையான மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த ஏரியா ஃபார்முலா இருக்குல்ல இதில் 12.65 போடணும் 12.5 போடணும். ரெண்டுத்தையும் போட்டு கழிச்சாதான் வித்தியாசம் எவ்வளோன்னு தெரியும். அப்படி போட்டு கழிச்சா என்ன வருது பாருங்க 3.7725 பைன்னு வருது. ஏற்கனவே நம்ம தோராயமா வகையிட்டு போட்டது. இது வந்து வகையிட்டு போறது தோராயமான மதிப்பு. இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேமா தானே வருது. 3.75 இது 3.77 ரெண்டுத்துக்கும் 0.0002 தான் வித்தியாசம். ஸோ அதுதான் இங்க போடணும். இது வந்து உண்மையான மதிப்பு, இது வந்து தோராய மதிப்பு. ரெண்டுத்தையும் கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 0.0225 cm² வரும். சரிங்களா? அதுதான் வந்து தனிப்பிழை. அந்த தனிப்பிழை அப்சல்யூட் எரர்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா உண்மையான மதிப்புக்கும் தோராய மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? உண்மையான மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஃபார்முலாவில் இந்த கொடுத்துருக்கிற கொஷின் பரப்பு ஃபார்முலாவில் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வேல்யூவும் போட்டு கழிக்கணும். எது முதல்ல உண்மையான வேல்யூவோ அதை ரெண்டாவது போட்டுக்கணும். எது கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு கழிக்கணும். சரிங்களா? இது 12.65 அதிகமானது இல்லையா, அதை முதல்ல போடணும். அப்புறம் 12.5 போட்டு கழிச்சு போடணும். அப்போ தான் உண்மையான வித்தியாசம் எவ்வளோ, எரர் தனிப்பிழை எவ்வளோன்றது தெரியும். சரி, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ரிலேட்டிவ் எரர் சார் பிழை இருக்கு இல்லையா, அது என்னன்னா இந்த வேல்யூவை எது 0.0225 இருக்கு இல்லையா, அதாவது அப்சல்யூட் எரரை எதால வகுக்கணும், ஆக்சுவல் வேல்யூனா 3.7725 வகுக்கணும். அதான் ஆக்சுவல் வேல்யூவில், அதாவது உண்மையான மதிப்பால் கழிக்கணும், வகுத்தணும். அதை வகுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த பை கேன்சல் ஆகிடும். சிம்பிளை பண்ணால் 0.006 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். சரிங்களா? அதுலேருந்து இதை 100ஆல் பெருக்கணும்னா நமக்கு சதவீத பிழை கிடைக்கும். இது 100ஆல் பெருக்கினீங்கன்னா அப்போ 0.6%. சரிங்களா? அதுதான் வந்து சதவீத பிழை, பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு. அடுத்தது சம்பருங்க, இதே மாதிரி தான் போடணும். அதுவும் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோலம் கொடுத்துருக்காங்க, ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூமில் சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு கொடுத்துறாங்க, 10 சென்டிமீட்டர் டு 9.8 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் இருக்கா உண்மையான ரேடியஸ், குறைஞ்சிருக்கு 9.8ன்னு குறைச்சிருக்காங்க. அப்போ அது அதே மாதிரி என்ன பண்ணோம், நம்ம வேல்யூம் கன அளவுன்றதுனால 4/3 πr கியூப் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணோம், வகையிட்டு போட்டு பாருங்க. 4/3 π, இந்த ஆர் கியூப் பண்ணால் 3r² வரும். இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 4πr² வரும். சரிங்களா? அவ்வளோதான். அதில் வந்து நம்ம r = 10ன்னு போட வேண்டியது. r = 10, இந்த dr வந்து போடணும். இது பாருங்க, இதில் 4π, r இருக்கிற இடத்துல 10, r² போட்டு 10 போட்டாச்சு. இன்ட்டு அந்த எரர் இங்கே பாருங்க, நம்ம இது எப்படின்னா dv/drன்னு எழுதலாம் வகையிட்டோம்னா, v வகையிட்டா அப்போ 4πr² வருது. அப்போ இந்த dr குறுக்கு பெருக்கு பண்ணிடலாம். அந்த dr தான் எரர் 0.2. வித்தியாசம் என்ன அப்படின்னா 0.2. அவ்வளோதான். அதை போட்டு சிம்பிளை பண்ணி 8π சென்டி. இது வந்து ஆக்சுவலாக அப்ராக்சிமேட் வேல்யூ, நம்ம வகையிட்டு போடல, அது அப்ராக்சிமேட்டான வேல்யூ, தோராயமான மதிப்பு தான். இவங்களும் அப்ராக்சிமேட் தான் கேட்குறாங்க, தோராயமான மதிப்பு தான் கேட்குறாங்க. நம்ம அப்படி போட்டால் போதும். சரிங்களா? அதேமாதிரி அதோட மேற்பரப்பு புறப்பரப்பு இருக்குல்ல, அதுக்கான ஃபார்முலா வந்து s = 4πr². இப்போ இதை வகையிட்டேன்னு வச்சுக்கோங்க, 4π கான்ஸ்டன்ட்டு, இந்த r² பண்ணால் 2r வரும். அப்போ 8πrன்னு வரும். அப்போ 8πrனா ஆருக்கு என்ன பண்ணணும், 10ன்னு போடணும். கரெக்டுங்களா? 8πr இன்ட்டு dr போடணும். ஏன்னா இந்த இதை ds/drன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ dr குறிப்பு dr வந்து 0.2. அவ்வளோதான், அதை பெருக்கி போட வேண்டியதான். r வந்து 10, அப்போ 80 வரும். 80 இன்ட்டு 0.2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு, 14, 0.16, சாரி 16 வரும். 0.80 0.2 பெருக்கும்போது நமக்கு 16π சென்டிமீட்டர்². இதான் வந்து இந்த தோராயமான அதோட மேற்பரப்பில் ஏற்பட்ட பிழை, சர்ஃபேஸ் ஏரியாவில். அடுத்தது 6வது சம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The time t taken for a complete oscillation of a single pendulum with length L is given by the equation t = 2π√L/g, where g is constant. Find the approximate percentage error in the calculated value to corresponding to an error 2% in the value L. அதாவது t = அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 2π√L/g அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம லாக் வச்சு தான் போட போகிறோம். என்ன கேட்குறாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சதவீத பிழை கேட்குறாங்க. சரிங்களா? அப்ராக்சிமேட் தோராயமான சதவீத பிழை கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை லாக் வச்சு போட்டால் நமக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா டேரெக்டாக சதவீத பிழை கேட்கறதுனால நமக்கு இது இடையில இருக்கிற இந்த ரிலேட்டிவ் எரர், தனிப்பிழை, சார் பிழை தேவையில்லை. டேரெக்டாக நம்ம பர்சன்டேஜ் எரர். அப்போ முதல்ல லாக் எடுத்துக்கிறோம், ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தா நான் வரும். லாக் t = இந்த 2π பவர் 1/2 எழுதிடும். சரிங்களா? இப்போ லாக் t = log of 2π இன்ட்டு அப்படின்னு எழுதும். இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், log m இன்ட்டு log n, log m + n. அப்போ log 2π அப்புறம் 1/2 log 1L/g அப்படின்னு பிரிச்சிடும். சரிங்களா? இந்த இடத்துல புரியுதா பார்த்துங்க. அதாவது log t = log 2π இன்ட்டு L/g பவர் 1/2. இது ரெண்டாக பிரிச்சிடும். அதாவது log 2π தனியாக, log L/g 1/2 தனியாக. அந்த 1/2 வந்து log L/g பவர் 1/2 இருக்குல்ல, அது பவர் வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம், அடுக்கு விதி பயன்படுத்தி முன்னாடி கொண்டு வந்துடும். பாருங்க, log 2π + 1/2 log L/g, அவ்வளோதான் log t. இப்போ இதை வகையிடுங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு L. L பொறுத்து வகையிட்டுனா log t பண்ண வரும் 1/t இன்ட்டு t பண்ண dt/dl = log 2π 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் அது 0. இப்போ 1/t வெளியே எடுத்துலாம், log L - log g எழுதிக்கலாம். அது log m/n log m - n எழுதிக்கலாம். சரியா? எழுதியாச்சு. இப்போ log L பண்ண வரும் 1/L,
மைனஸ் லாக் ஜி பண்ணால் 0, ஜின்றது கான்ஸ்டன்ட்டுங்க, எல் மட்டும் எல்லை பொறுத்து தானே பண்ணுறோம் நம்ம, அப்போ 1/L அவ்வளோதான். இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 1/2 1/L dl. இது என்ன பண்ணோம், நமக்கு இந்த 1/Tலாம் கிராஸ், அது 1/T அப்படி இருக்கு, இந்த dl மட்டும் கிராஸ் பண்ணிடலாம். நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னா டெல்டா ஒய் பை ஒய் இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே டீல இருக்கிறதுனால டெல்டா டி பை அடுத்தது எக்ஸைஸ் 8.2 ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் டிஒய், அதாவது வகையீடு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறத நம்ம வகையிட்டு இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வகையிடுவோம் இல்லையா, அதில் இந்த டிஎக்ஸை குறுக்கு பெருக்கு பண்ணிவிட்டு வெறும் டிஒய் மட்டும் கண்டுபிடிக்கும், அதான் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுதான் இது, டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு டிஎக்ஸை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். சாதாரணமாக நம்ம எப்படி வகையிடுமோ அதே மாதிரி வகையிட்டு நீங்கள் குறுக்கு பெருக்கு பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வகையிடணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வகையிட்டோம்னா வகையிட்டு இதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் அதை ஒய்ன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், வகையிட்ட டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும். டிஎக்ஸை குறுக்கு பெருக்கு பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் வரும் 2x, 3x பண்ணால் 3, டிஎக்ஸை குறுக்கு பெருக்கு பண்ணிடும். அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ 2 போட்டுருங்க, டிஎக்ஸுக்கு 0.1 போடுங்க, இந்த போட்டிருக்காங்க பாருங்க, போட்டனா ஆன்சர் வந்து 0.7. இதான் டிஃபரன்ஷியல் வகையீடு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி தான் அடுத்த சம்மம், அதே அதாவது கொஷின் ஒன்று தான், ஆனால் அதில் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் மாறுது, அது மட்டும் என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போடணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம், இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது வர சம்ஸும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஃபைண்டு டெல்டா எஃப் டிஎஃப், டெல்டா எஃப்ங்க கண்டுபிடிக்கணும், டிஎஃப்ங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. முதல்ல வகையில் எக்ஸ் கியூப் பண்ணால் 3x ஸ்கொயர், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x, அப்போ என்ன ஆகிடும், நமக்கு 4x ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போது இப்போ எக்ஸோட மதிப்பு 2 கொடுங்க, டெல்டா எக்ஸோட மதிப்பு 0.5 கொடுங்க, அவ்வளோதான். பாருங்க, 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 3 12, மைனஸ் இங்கே 2 கொடுத்தா 8, 12 மைனஸ் 8, டெல்டா எக்ஸ் வந்து 0.5. இப்போ 12 8 போச்சா 4 இன்ட்டு 0.5, ஆன்சர் வந்து 2. இது வந்து ஸோ டிஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டெல்டா எஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது தனியாக போகணும். இந்த டிஎஃப் வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டெல்டா எஃப் பாருங்க, டெல்டா எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 2.05, நமக்கு எக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருந்தாங்க, டெல்டா எக்ஸ் 0.5ன்னு கொடுத்துருந்தாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 2.5, அதாவது 2.5 சப்ஸ்டிட் பண்ணணும் கொஸ்டினில். சப்ஸ்டிட் பண்ண என்ன ஒரு ஆன்சர்னா 3.125ன்னு வரும். அதே மாதிரி வெறும் 2, அதாவது 2.5 அதில் 2 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணணும், அதே மாதிரி 2.5 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 2.5 சப்ஸ்டிட் பண்ண இந்த ஆன்சர் வருது, 2 சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னா நமக்கு 0 வருது. கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 3.125 வரும். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, இதுலேயும் அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி டெல்டா எஃப் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, assuming log e base 10 equal to 0.4343, find the approximate log 1003 base 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல இந்த 1003 எப்படி பிரிக்கலாம், 1000 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். சரியா? முதல்ல log 1000 வேல்யூ 3, கரெக்டுங்களா? எப்படின்னா log base 10, 1000 வந்து 10 கியூப்னு இதெல்லாம் அந்த 3 முன்னாடி வந்துடும். log 10 base 10 1, அப்போ 3 × 1 வந்து 3, ஆன்சர் வந்து 3. சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த log x நம்ம y-ன்னு எடுத்துக்கிறோம். let y equal to log x. இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் dy by dx equal to log x பண்ண 1/x, இந்த dx-ஐ கிராஸ் பண்ணிடும், அப்போ 1/x dx வந்துடும். இப்போ x வந்து என்னன்னா 1000, எரர் எவ்வளோனா 3, 1003 தானே பிரிச்சோம் நம்ம, அப்போ எரர் வந்து பிழை வந்து 3. அப்போ இதில் போடுங்க, எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/x 1/1000 இன்ட்டு dx இப்போ என்ன போடுறோம் 3, இந்த dx இருக்குல்ல அதை தான் எப்படி எழுதிருக்காங்க பாரு, dx equal to 3 தான், இன்ட்டு என்ன பண்றாங்க log e base 10. ஸோ இதோட ஆன்சர், இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ கொடுத்துறேன். இப்போ இந்த dx இருக்குல்ல, dx equal to 3 தான் என்ன பண்ணாங்க 3 இன்ட்டு log e base 10 பிரிச்சிருக்கோம். இப்போ அந்த log e base 10 பதிலாக என்ன பண்ணோம், அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க, அதை போடணுங்க, நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? dx equal to 3 இன்ட்டு log e base 10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், 3 இன்ட்டுன்னு பெருக்கி
அதை 1000ஆல வகுக்கணும். முதல்ல இதை பெருக்குனாலே 1000ஆல வகுத்து ஈஸி. 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை பெருக்குனா என்ன வரணும், 1.3029 வரும். இதை மறுபடியும் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 0.00130029 வரும். சரிங்களா? இதா கூட என்ன பண்ணணும், நம்ம 3 கூட்டிக்கணும். அதுதான் அந்த டோட்டல் ஆன்சர். அப்போ y பிளஸ் டிஒய், ஒய்ன்றது ஏற்கனவே 3 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். டிஒய் பிழை வந்து எவ்வளோ அப்படின்னா இது 0.00130029, அது ரெண்டுத்தையும் கூட்டினா 3.00130029 வரும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து வந்த சம்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா த ட்ரங்க். ஸோ நம்ம வந்து ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும் சர்க்கிள். ஸோ அதுக்கான பெரிமீட்டர், இதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா வச்சு போட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான், எல்லாமே இதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வகையிடணும், அந்த ஃபார்முலா எழுதணும், வகையிடணும், டிஆர் கிராஸ் பண்ணணும், அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டிட் பண்ணணும், டிஆர் பிழை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எரர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், அதையும் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி போட்டோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.